வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு வறுத்த பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். சாதாரணமாக வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவை ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வெறும் கடாயில் போட்டு ஒரு கோல மாவு பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கணும். அப்படி வறுத்த பச்சரிசி மாவு இல்லைன்னா கடையில் வாங்குகிற கொழுக்கட்டை மாவு, இடியாப்பம் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1 கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை கிளறி விட்டுக்கணும். இந்த கொதிக்கிற தண்ணியை விடுறதுனால மாவு வெந்து அளவும் டபுள் ஆகிடும். தண்ணியை ஒரே அடியாக விட்டுறக்கூடாது. தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறிட்டு இப்போ தண்ணி ஊற்றினது போதும். இப்போ சூடு ஆறினதும் மாவை கையால் நல்லா பிசறி விட்டுக்கலாம். இப்போ கொழுக்கட்டை மாவு நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் சின்ன சின்ன பாலாக உருட்டி போட்டுக்கலாம். நல்லா குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி போட்டால் தான் பால் கொழுக்கட்டை பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ எல்லா மாவையும் உருட்டி போட்டாச்சு. இப்போ 3/4 கப்பளவு உடைச்ச வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். இந்த வெல்லம் கரைஞ்சி வரட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு அதில் 2.5 கப் அளவு பால் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த பால் நல்லா கொதித்து வரட்டும். பால் கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டைங்களை சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா பொங்கி கொதித்து வருது. இந்த சமயத்தில் எல்லா உருண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த கொழுக்கட்டையெல்லாம் வெந்துடும். ஏற்கனவே நம்ம வறுத்த மாவில் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி தான் பிசைஞ்சு வச்சுருக்குறோம். அதனால 2 நிமிஷம் வெந்தாலே போதும். இந்த கொழுக்கட்டையெல்லாம் பாருங்கள், முழியாக இருக்குது. இது வறுத்த மாவில் நாம் சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சதுனால கரையாமல் இருக்குது. இதுவே வறுக்காத மாவாக இருந்தால் கொழுக்கட்டை கரைஞ்சி போயிடும். இப்போ கொழுக்கட்டை வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகை சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கறதுனால கொழுக்கட்டை பால் ரெண்டும் ஒன்றா பைண்ட் ஆகும். இல்லைனா தனித்தனியாக முழியாக இருக்கும், பால் தனியாக தெரியும். இப்போ பால் கொழுக்கட்டை ஓரளவு திக்காயிட்டு வருது. இந்த சமயத்தில் 1/2 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது தேங்காய் அதிகமாக சேர்த்தோம்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு உடைச்ச பாதாம், பிஸ்தா, முந்திரி இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கறதுனால பால் கொழுக்கட்டை ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பால் கொழுக்கட்டை சூடாக சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை நம்ம இந்த சம்மருக்கு சில்லுன்னு சாப்பிடணும்னா ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் சாப்பிடலாம். நல்ல டேஸ்டியான பால் கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.